கோவை சத்தியமங்கலம் 4 வழி சாலை திட்டத்திற்கான நில ஆர்ஜித பணிகள் விரைவில் துவங்க உள்ளது. இதற்கென சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் கூற்றுப்படி 10 வருவாய்த்துறை குழுக்கள் ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தும் அடிப்படை பணிகளை தொடங்கியுள்ளன. நில உரிமையாளர்களுக்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளன. தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு கடந்த மே 2023இல் ரூபாய் 639.18 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிதி கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அருகே குறும்பபாளையம் முதல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வரையிலான பசுமை சாலைக்காக 649.88 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த பயன்படுத்தப்பட உள்ளது. 2.5 ஆண்டுகளாக தேக்கமடைந்திருந்த இந்த திட்டத்தின் முதற்கட்ட சாலை அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகள் அடுத்த 6 மாதங்களில் கோரப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். கோவில்பாளையம் மற்றும் குறும்பபாளையம் பகுதிகளில் தற்போதைய சந்தை மதிப்பு சென்ட்டுக்கு ரூபாய் 10 லட்சத்திற்கும் அதிகமாக இருந்தாலும் நில உரிமையாளர்களுக்கு சென்ட்டுக்கு ரூபாய் 13 லட்சம் வரை இழப்பீடு வழங்க நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது. குறும்பபாளையத்திலிருந்து அன்னூர், சத்தியமங்கலம், பன்னாரி, தும்பம், காட் சாலை வழியாக தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள ஹாசனூர் வரை 96 கிலோமீட்டர் தொலைவில் அமையவுள்ள 4 வழிச்சாலை 4 மீட்டர் மத்திய தடுப்பு சுவருடன் 22 மீட்டர் அகலத்தில் அமைக்கப்பட உள்ளது. இத்திட்டம் காரணமாக குறும்பபாளையம், அன்னூர் மற்றும் சத்தியமங்கலம் பகுதிகளில் நிலத்தின் விலைகள் உயர்ந்துள்ளன. எனினும் நில ஆர்ஜிதம் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் கிராம மக்களிடமிருந்து எதிர்ப்பு எழக்கூடும் என நெடுஞ்சாலைத்துறை எதிர்பார்க்கிறது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியில் இத்திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. பன்னாரி புலிகள் காப்பக பகுதியில் காப்பகத்தை பாதிக்காத வகையில் 2 வழிப்பாதை மட்டுமே அமைக்கப்படும். பன்னாரி ஹாசனூர் பகுதியில் தற்போதைய 7 மீட்டர் அகல பாதை 10 மீட்டராக விரிவுபடுத்தப்படும்.